ஹாய் ஹலோ குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு புக் ரிவ்யூவோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த புக் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப சின்ன புக்கு, 200 பேஜஸ் தான் இருக்குது. இந்த புக்கோட டைட்டில் டியூஸ்டேஸ் வித் மாரி, ரிட்டன் பை மிச் ஆல்பம். இந்த புக்குடைய ஒன்லைனர் வந்து an old man, a young man and life's greatest lesson. ஸோ இந்த புக்குடைய ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும். இந்த ஓல்ட் மேன் வந்து மாரி, இந்த யங் மேன் வந்து மிச், அண்ட் ரெண்டு பேரும் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சந்திக்கிறாங்க. மாரி ப்ரொஃபஸர், மிச் அவருடைய ஸ்டூடெண்ட். பல வருஷம் கழித்து மிச் தன்னுடைய ப்ரொஃபஸரை சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது தான் தெரியுது அவருக்கு ஒரு ஃபிசிக்கல் எயில்மெண்ட் இருக்குது. அவர் ஒரு தீராத ஒரு நோயில் வந்து அவரோட ஆரோக்கியம் குறைஞ்சிட்டே போகுது அப்படின்றது வந்து மிச் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. அப்போது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற விஷயங்களை வந்து மிச் வந்து டேப் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வராரு. ஸோ இந்த மாதிரி 14 செவ்வாய்க்கிழமை 14 டியூஸ்டேஸ் வந்து மிச் மாரியை போய் சந்திக்கிறாரு. அதுக்கு பிறகு மாரி இறந்து போயிடுறாரு. இருந்தாலும் கூட அவருடைய கல்லறைக்கு வந்து 20 வருஷமாக அதுக்கப்புறமும் வந்து மிச் போய் வந்துட்டுருக்காரு. ஸோ அதை பற்றின புக்கு தான் இது. இந்த புக்கில் போட்டிருக்க மாதிரி லைஃப்ஸ் கிரேட்டஸ்ட் லெசன், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அவங்க பேசுகிற விஷயத்தில் ஒரு சின்ன லைஃப் லெசன் வந்து மாரி மிச்சுக்கு கொடுக்குறாரு. அதோட கம்பைலேஷன் தான் இந்த புக்கு. இந்த புக் நான் ரொம்ப நாளாகவே ரீட் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் வந்து ஒன் கோலை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்தது. உதாரணமாக மாரியோட உடல்நிலையை வந்து பல இடங்களில் வந்து சின்னதாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அது நமக்கு கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும். அவர் என்ன கோத்ரூ பண்ணுறாரு, என்ன பெயின் இருக்கும், எப்படி வந்து ஒரு மனிதன் வந்து தன்னுடைய கடைசி நாட்களை படுக்கையில் செலவு பண்ணும்போது எப்படி என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிகிறதுக்காக சொல்கிறாங்களே தவிர மாரி கொஞ்சம் கூட அதை பெருசாக வெளிப்படுத்த மாட்டார். அவர் ரொம்பவே செல்ஃப் அவேராக இருப்பார். தனக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த புக்கு நான் ஏன் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒன்று வந்து இது நாவல் மாதிரி டெய்லி ஒரு 20-25 பேஜஸ் நம்ம ரீட் பண்ணி போர் அடிக்கும் போது வைக்கிற விஷயம் கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கணும், நம்ம வந்து அதை பற்றி யோசிக்கணும், ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள் இந்த புக்கில் இருக்குது. ஸோ என்னால் அட் ஒன் கோ என்னால் இதை படிக்க முடியல. ரெண்டாவது, எப்போல்லாம் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்னு பார்த்தா நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, ஹாலிடேஸாக இருந்தால் காலையில் கொஞ்சம் டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ரெண்டு நேரங்கள்லையுமே எனக்கு இந்த புக்கை படிக்கிறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. நான் சொன்ன மாதிரி மாரியோட உடல்நிலையை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அவர் கோத்ரூ பண்ணுற பெயின் எல்லாம் அங்கங்கே ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நைட் படுக்கும்போது ஒரு ஹாப்பி நோட்டோடு படுக்கணும்னு நினைக்கும் போதோ, இல்லை ஒரு ஹாலிடே காலையில் ரிலாக்ஸாக எழுந்திரிச்சு ஓகே ஒரு புக்கு படிக்கலாம் அப்படின்னு எடுக்கும்போதோ எனக்கு இந்த புக் வந்து படிக்க முடியல. கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருந்தது. எப்படியோ முடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு லாங் ட்ராவல் நான் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஸோ அந்த டைமில் நான் இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 200 பேஜஸ் இருக்கிற இந்த புக் ரொம்ப நல்லா இருக்குது ரீட் பண்ணுறதுக்கு. இன்ஃபேக்ட் இந்த புக்கை மறுபடியும் ஒன் கோவில் என்னால் ரீட் பண்ண முடியுமான்னு கூட நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். டியூஸ்டேஸ் வித் மாரி இஸ் அ குட் புக். நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி சில டிஸ்க்ளைமர்ஸ், சம்டைம்ஸ் நமக்கு அது நமக்கும் ஒரு பெயின் தெரியும், நமக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் தெர் ஆர் லாட் ஆஃப் நைஸ் டேக்அவேஸ், கிரேட்டஸ்ட் லெசன்ஸ் ஃபார் லைஃப் இந்த புக்கில் இருக்குது. நீங்கள் ரீட் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த புக்கு ரீட் பண்ணலான்ற பிளான் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ரீட் பண்ணலாம். இட் இஸ் அ குட் புக். இன்னொரு புக் ரிவ்யூவோட உங்களை நான் சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஸ்டேயிங் வித் மீ. பை.